ஈரோட்டில் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கி கரும்பு விவசாயம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டிருக்கு. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தண்ணீரின்றி வறண்டு கிடப்பது கரும்பு பயிர்கள் மட்டுமல்ல, விவசாயிகளின் நிலையும் இதுதான். கீழ்பவானி கால்வாயை நம்பி ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய்க்கு காலதாமதமாக தண்ணீர் திறந்ததால் ஈரோடு பகுதியில் தைப்பொங்கலுக்காக பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள், கரும்பு பயிர்கள் காய்ந்து கருகி வருவது வேதனை அளிப்பதாக கூறுகிறார் விவசாயி தெய்வசிகாமணி. எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை கூட எல்லாமே ஒன்று சேர்ந்துச்சு. எங்களுக்கு தொடர்ந்து இதே நிலைமை நீடிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்க வருங்காலங்களில் அரசு என்ன பண்ணணும், எங்களுக்கு இந்த பவானிசாகர் டேமில் இருக்கிற தண்ணி சுழற்சி முறையில் நீர் பங்கீடு செய்து அனைவருக்கும் பொதுவான முறையில் இருக்கிற தண்ணி பங்கிட்டு விட்டாங்கன்னா விவசாயம் செழிக்கும். இல்லைன்னா விவசாயம் அழிவு நிலைமைக்கு போயிட்டே இருக்குது. பருவமழை பொய்த்து போனதால் நீர்நிலைகளும் தண்ணீரின்றி வறண்டு போய் தங்களை ஏமாற்றியதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காய்ந்து போன கரும்புகளை உடைத்து கால்நடைகளுக்கு தீவனமாகவும் விளைந்த கரும்பு விறகாய் எரிவதை பார்க்க முடியாமல் பரிதவிப்பதாக இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கரும்பு விவசாயத்திற்கு தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டியிருப்பதாகவும் இதனால் பெரும் நஷ்டத்தை சந்திப்பதாகவும் கூறுகிறார் மொடக்குறிச்சியைச் சேர்ந்த விவசாயி தங்கவேல். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறபோது இப்போ இது நிறைய செலவு, ஏக்கராவுக்கு 50,000 ரூபா முட்டுளி செலவு வந்துடுது. இப்போ நாங்கள் தண்ணி வாங்கி கொடுக்கறதுனால, வாங்கி சொட்டு நீர் பண்ணுறதுனால செலவு 2 மடங்காக கூடிடுச்சு. நாங்கள் இப்போ விவசாயம் ஒன்றும் பண்ண முடியல. இது வாழ்வாதாரத்தில் ரொம்ப பாதிச்சிருச்சு. வங்கிக் கடன் வாங்கி பயிர் செய்துள்ள விவசாயிகள் கரும்பு காய்ந்து சருகுகளாகி வருவதால் கடனாளியாக மாறும் நிலை உருவாகி உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கீழ்பவானி பாசன விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா? தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையாகும். இது அனைவரின் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. நியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து அருண்.